Piramal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல. எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும். தாவேட்டா வளரணும், ஆட்சியை பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? திமுகவையும் பிஜேபியும் திட்டினி ஆட்சிக்கு வந்துருவார் அப்படிங்கிற லாஜிக் மட்டுமே விஜய் தன்னை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார சிந்திக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. என் தலைவனை பாரியா, முகத்தை பாரியா, சிரிப்பை பாரியா அப்படின்னா அவர் சீரியஸா நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. முகத்தை பாரியா அப்படின்னா அவர் இப்படி 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 டேர்ன் பண்றாரு மெதுவா. சிரிப்பை பாரியா அப்படின்னா அப்படின்னா ஒவ்வொரு செகண்டும் இப்படி பார்க்கணும் சார். முத்து பார்த்துக்கிட்டே டிஎம்கே ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் அப்படின்னா அதை ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர் தான் நாளைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி. பிரசாந்த் கிஷோரா இருக்கட்டும், சுனிலா இருக்கட்டும், அர்ஜுன் ரெட்டியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். இப்போ திமுகவோட ரோல்ஸ் ராய்ஸ் இதுக்கு முன்னாடி சுனில் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு, உருப்படியா ஓட்டல. நாளைக்கு அதை கொண்டு போய் வண்டி எங்கேயா விட்டுக்கிட்டே இருந்தாருங்கிறதுனால சுனிலை மாத்தினாங்க, பிகே வச்சு ஓட்டினாங்க. வண்டி நல்லா ஓடுதுங்கிறதுக்காக நான் ஓட்டுறதுனால தான் அந்த ரோல்ஸ் ராய்ஸே ஓடுது, நான் ஓட்டுறதுனால தான் இந்த ரோல்ஸ் ராய்ஸே பெருமைன்னு ஒரு டிரைவர் பேசினா அது எப்படி தற்புகழ்ச்சி ஆகுமோ? இந்த விவேக் கேட்கற மாதிரி 650 ஸ்பாட் பார்ட்ஸ் இருக்குது அந்த வண்டி உள்ளாரா, அதுல ஓடாது, இந்த கொத்த எலுமிச்சம்பளத்துல ஓடிடுமான்னு கேட்கறது. வெளிப்படையாக பாத்தீங்க அப்படின்னா விஜய் கட்சியோடைய கொள்கைங்கிறது ஒரு பிச்சைக்கார திட்டம் தான். ஓகே, என்ன அப்படின்னா காம்பினேஷனை விட அது கன்ஃபியூஸ்ட். அப்ப எல்லாத்தையும் பாதி மிச்சத்தை தூக்கி போட்டு பிச்சை மாதிரி பாஜகவோட ஏதோ ஒரு கொள்கை எடுத்துக்கிட்டாங்களா? கொள்கை எதிரின்னு பாஜகவை தான் சொல்றாங்க, திமுகவை சொல்லல. விஜய் வெறும் கட்சி பேர் அறிவிச்சாரு, புதிய அறிவிப்பு, ஒரு மாநாடு நடத்தினாரு, ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தாரு. இப்ப 2ஆம் ஆண்டு துவக்க விழா நடத்திருக்காரு. இவ்வளவுதான். இதுக்கே 15-20% ஓட் பேங்க் வந்துருச்சு. யாரு சொன்னா? அப்படி நீங்களா போட்டுருக்கீங்களா? சரி, ஈரோடு கிழக்குல கருத்து கணிப்பு நடத்தினாங்கல்ல, அதுல சொல்றாங்க. சரி, நான் கேட்கறேன், இப்ப அவங்க நாளைக்கு நீங்க மும்மொழி கொள்கையை திணிக்க முயற்சி செய்யறீங்கன்னு கெட் அவுட் மோடிங்கிறாங்க. நாளைக்கு அண்ணாமலை நீ போட்டு ஆயிட்டு இங்க போற பாருன்னு கெட் அவுட் ஸ்டாலின்ங்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் எல்கேஜி யூகேஜினா அந்த நடுவில் டிவி கேப்பார் டி என்னன்னு காமெடி பீஸ் மாதிரி, ஏன்டா இவன் யாரா திடீர்னு உள்ளுக்குள்ளாரங்கிற மாதிரி இவங்க எதுக்கு உள்ள வந்தாங்க? பெண்கள் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு ஈஸியா கவர்ந்துருவாருன்னு ஒரு இது இருக்குல்ல. கவர்ந்துருவாருங்கிறத திரைத்துறையில் திரையை வைத்து வேணால் கவரலாம், வாக்காளர்களை கவர முடியுமா அரசியல் தலைவராக? அவ்வளவுதான் என் கேள்வி. நான் சொல்றேன் முடியாது. நான் பெட்டு கட்டிக்கலாம். இன்னைக்கு எனக்கும் தேவேந்திரனுக்கும் பெட்டு. இந்த 2026 தேர்தலில் 5% 8% மேக்சிமம், அதுக்கு மேல தாண்ட மாட்டார். தலையை வச்சா அத்துக்குன்னா நான் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் திருச்சி சூர்யா. வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா நடந்தது. அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய், ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பீகார்ல கட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்டவர்கள்லாம் வந்திருந்தாங்க. ஒரு கட்சிக்கு ஆண்டு விழா தொடக்கத்தில் அவங்களுடைய நிகழ்ச்சியும் சரி, தொண்டர்களை அவர்கள் ஏற்பாடு செய்த விதம், நிகழ்ச்சி, அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியும் இயல்பாக செய்யக்கூடிய விஷயமாக தான் பார்க்குறேன். பட் ஆனால் அங்கே பேசுகிற இடத்துல எனக்கு பிரசாந்த் கிஷோர் மட்டும்தான் கொஞ்சம் கரெக்டான ஆங்கிளில் ப்ளே பண்ண மாதிரி இருந்துச்சு. அவர் பேசிய விஷயங்களில் விமர்சனங்கள் இருந்தாலும் பட் அந்த கண்டென்ட் ஃப்ளோ அந்த இடத்துக்கு அவர் கரெக்டாக பேசினார். மற்ற எல்லாருமே வெறும் அந்த அதிகார பதவி, முதலமைச்சர் நாற்காலி, இதை மட்டுமே கவனம் செலுத்தினாங்களே தவிர கீழே இருக்கக்கூடிய அவர்களுடைய தொண்டர்களையோ நிர்வாகிகளையோ மக்களை பற்றி எதுவுமே பெருசாக சிந்திக்கலையோ இல்லை அதை சார்ந்து எதுவுமே பேசலையோ. இப்போ இவ்வளோ நாள் திரைத்துறையில் இருந்தவர், இது வரைக்கும் அவங்களுடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகளே சந்திக்காமல் இருந்தவர், அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு தான் நிர்வாகிகளோட ஃபோட்டோவே எடுத்துக்கிறார். அப்படி இருக்கிறவங்க இன்னைக்கு கீழே எல்லாத்தையும் பதவி போட்டு இன்னைக்கு முதல் முறையாக, அதாவது 2ஆம் ஆண்டுங்கிறத விட இப்போ தான் இவங்க மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க. அதுவுமே எனக்கு தெரிஞ்சு இன்னும் முழுமையாக முடியல போல். இன்னும் 20-30 மாவட்டங்கள் பெண்டிங் வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் அவங்களுடைய கட்சி நிர்வாகம் கட்டமைப்புங்கிறத ஓரளவுக்கு ஒரு 70% பூர்த்தி செய்து வச்சிருக்க நிர்வாகிகள்கிட்ட நான் இருக்கிறேன். அவங்களுக்கு இதுதான் உங்கள் வேலை, மக்களுக்காக மட்டும் பாருங்கள், களத்தில் இறங்குங்க. அதிகார பதவி சார், ஆட்சி அதிகாரங்கிறது மக்கள் விரும்பி கொடுக்கறது. நம்ம வேலையை செய்வோம், நம்ம கடமையை செய்வோம், எதிர்கட்சியாக செயல்படுவோம், மக்களுக்கு நியாயத்தை கேட்போம். நம்ம நாளைக்கு முழுமையாக நம்ம வேலை நீங்கள் திமுக எங்களை அச்சுறுத்துறதுக்காக காவல்துறை வச்சு எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோன்னு சொல்கிறீங்களே தவிர மக்களுக்காக போராடி அதில் எந்த சிக்கல் வந்தாலும் சந்திப்போங்கிற வார்த்தையை எல்லா தலைவர்களும் மேடையில் பேசியவர்கள் தவற விட்டுட்டாங்கங்கிறது என்னுடைய விஷயம். அந்த இடத்துல ஒரு பப்ளிக் மீட்டிங் மாதிரி இருந்துச்சு. கட்சியோடைய மாநாடோ மீட்டிங்லேயோ வெறும் மாநில ஆளுங்கட்சியவோ மத்திய ஆளுங்கட்சியவோ குறை சொல்வதை மட்டுமே அரசியல் கட்சியாக தாவேக்கா வளரணும், ஆட்சியை பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? திமுகவையும் பிஜேபியும் திட்டினி ஆட்சிக்கு வந்துருவார் அப்படிங்கிற லாஜிக் மட்டுமே விஜய் தன்னை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார சிந்திக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விஜய் நிகழ்ச்சியோடைய ஆரம்பத்திலேயே
தயவு செய்து நான் பேசுகிறப்ப அதை கொஞ்சம் சைடில் ஃப்ரேமில் வைங்க. அந்த ஃப்ரேம் அந்த காட்டுறதே பார்த்தீங்கன்னா அந்த மேடையிலேருந்து இந்த ஆரம்பத்துலேருந்து ஃப்ரேம் அப்படியே இந்த எண்டு வரைக்கும் வரும். தமிழ் தாய் வாழ்த்து பாடுறப்ப ஒரு வாயாச்சு ஒரு லிப்பாச்சு அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடுதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமாக இருக்காது. நான் சொல்வது மேடையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 பேருக்கு மேலே இருந்தாங்க. நான் கம்மியாக சொல்கிறேன். ஒரு ரோலையே 15 பேர் 4 ரோ இருந்துச்சு, ஒரு 100 பேர் வச்சுக்கோங்க. 100 பேரில் ஒருத்தர் கூட தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்கு வாய் வரல. ஒரே ஒருத்தர் தான் பாடினார். அது யாரும் கடைசியாக சொல்கிறேன். அதே மாதிரி இதை விட பெரிய கூத்து என்ன அப்படின்னா, தமிழ் தாய் வாழ்த்து முடிஞ்சோடனே கை தட்டுறாங்க. கீழே இருக்கிறவங்க கை தட்டினா பரவாயில்ல, அவங்க ஸ்க்ரீனுக்கு முன்னாடியே கை தட்டி பைத்தியம் பிடிச்சதுனால தான் உங்களே மாதிரி ஆட்களுக்கு அரசியல் கட்சி தொடங்கணுங்கிற ஆசை வந்துச்சு. நாளைக்கு உங்களைய பார்க்கறதுனால அவன் நாளைக்கு கை தட்டி தான் வந்தான், அதனால கை தட்டுறான்னு வச்சுக்குவோம். தலைவரே கை தட்டுறாருங்க தமிழ் தாய் வாழ்த்து முடிஞ்சதுக்கு. ஒரு கட்சியுடைய தலைவர் நீங்கள் வந்து தமிழ் தேசியத்தும் இரு கண்ணு, திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, தமிழ் தாயை போற்றோம், தமிழ் தாயின் தலைமகன்னு நாளைக்கு தலைப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு தமிழ் தாய் வாழ்த்துக்கு கை தட்டுறப்பயே உங்களுடைய அரசியல் அடிப்படை அறிவு என்ன? நீங்கள் நாளைக்கு உண்மையிலே கூத்தாடின்னு சொல்லிக்கிறப்ப இதுதான் தகுதி இல்லாதவர்கள், நாளைக்கு கைத்தட்டி வளர்ந்த கும்பல் தான் கீழே உட்காந்துருக்குதுங்கிறது நிதர்சனமா அந்த ஒரு சம்பவத்திலே தெரியும் சார். ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க. வரேன், அதை தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அந்த ஃப்ரேம் வைக்கிறப்பயே ஒரே ஒரு லிப் மட்டும் மூவ் ஆயிருக்கும். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ரெட்டி. அவர் மட்டும்தான் தமிழ் தாய் வாழ்த்துக்கு பாடியிருப்பார். ஓகே, அதே மீறி இந்த முடிஞ்ச பிறகு அவர் ஒருத்தர் மட்டும்தான் மேடையில் இருக்கிற ஆள் வணங்கியிருப்பார். இது ஒரு இயல்பு. உணர்வாக தேசிய கீதமோ தமிழ் தாய் வாழ்த்தோ பாடுறப்ப மேடையில் இருக்கிறோமோ கீழே இருக்கிறோமோ நம்மளும் மரியாதை செலுத்துகிறப்ப அதை நம்ம வாயால் உச்சரிக்கணுங்கிறது பிரைமரி ஃபேக்டர். ரெண்டாவது, முடிகிறப்ப தமிழ் தாயை நினைத்து நம்ம வணங்கணும் அப்படிங்கிறது ஒரு அரசியல் மாண்பு. நம்ம வந்து தமிழ் தாய் மேலே வச்சிருக்கிற ஒரு மரியாதை. இது எப்படி அர்ஜுன் ரெட்டி செயல்படுத்துகிறான்னா, இவர் இதற்கு முன்னாடி பயணித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அந்த மாண்பு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த கட்சியோடைய அடிப்படை அறிவுகள் இருந்ததுனால இவருக்கு எதை பதிஞ்சிருக்கே தவிர மற்ற மேடையில் இருக்கிற அவ்வளோ பேரும் நாளைக்கு சும்மா நிற்கிறாங்க. கடைசியாக அவங்க கட்சியோடைய கொடிப்பாடல்னு ஒன்று போடுறாங்க, அதுக்கு நேஷனல் அந்த மாதிரி நிற்கிறாங்க. அதில் இதையை புகழ்ந்து அந்த பாடல்கள் ஓடுது. அந்த பாடலுக்கும் அட்டென்ஷனில் நிற்கிற கும்பல்கள் தான் நாளைக்கு இங்கே இருக்கிறப்ப இவங்களுக்கு பேசிக்காகவே உண்மையிலேயே எதுவும் அடிப்படை அறிவு இல்லைங்கிறத நாளைக்கு அது ஒரு சின்ன விஷயத்தில் புரிஞ்சுக்கலாம். ஒரு தலைவர் என்றைக்குமே புகழுக்கு மயங்கக்கூடாது. நீங்கள் அவங்க கட்சியோடைய கொள்கை பிறப்பு இணை செயலாளர் பேசுகிறப்ப என் தலைவனை பாரியா, முகத்தை பாரியா, சிரிப்பை பாரியா அப்படின்னா அவர் சீரியஸாக நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. முகத்தை பாரியா அப்படின்னோன்னா அவர் இப்படி டேர்ன் பண்ணுறாரு மெதுவாக. சிரிப்பை பாரியா அப்படின்னோன்னா அப்படின்னா அதாவது இது வடிவேலு இந்த வண்டு முருகனில் வக்கீலாக இருந்து அரசியல்வாதியாக மாறுவான். அப்போ பாடுறா, எங்கள் அண்ணனை பாடுறா, அழகா பாடுறா, ஸ்டைலாக பாடுறாங்கிற மாதிரி சார் அவரே இப்படி பேசுறாருன்னு அந்த இடம் எல்லாருக்குமே ஒரு புண்ணியம் வந்திருக்கும். இது அருமையான நெறியாளர் தேவேந்திரன், அவரை மாதிரி எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. சூப்பரான ஆள். பாண்டே கிட்ட கொடுத்தா கூட டப்பு கொடுப்பாரு. இப்போ அதை பார்த்த உடனே போயிட்டு பாண்டே கொடுக்க மாட்டாரு. பாண்டே கொடுத்தா கூட டப்பு கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஆள். ஆனால் அவர்கிட்ட போகிறப்ப நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போனோம். இப்போ நான் பேசுகிறப்ப ஏதாவது கொஞ்சமாச்சு தற்புகழ்ச்சி காட்டிக்கிறீங்களா நீங்கள் ஐயோ அப்படின்னீங்கன்னா இது இப்படி பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? மண்டைக்கு ஏறக்கூடாது. ஒருத்தன் அது ஒரு போதை தானே. நாளைக்கு உங்களை புகழ்றதோ இல்லை தற்புகழ்ச்சி செய்கிறதோ, நாளைக்கு உங்களை 4 பேர் திட்டுவான், 4 பேர் பாராட்டுவான். பாராட்டுறத ஒருத்தன் உங்களை ரசிக்கிறத, நாளைக்கு நீங்கள் நடிகர் தான் உங்களை ஊரில் இருக்கவனா கை தட்டுறான் தான், நாளைக்கு உங்களை அழகாக இருக்கிறேன்னு சொல்கிறான், நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறான், நல்லா ஆடுறேன்னு சொல்கிறான், எல்லாம் ரைட்டு. அதை சொல்கிறப்போ ஒருத்தவங்களோட ஃபேஸில் நீங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க, அதை மண்டைக்கு எடுத்துக்கிறீங்கன்னா. செல்வி ஜெயலலிதா கூட சட்டமன்ற ஒரு பாயிண்ட் எம்எல்ஏக்கள் அவ்வளோ பாராட்டுவாங்க, குலுங்கி எல்லாம் கூட சிரிப்பாங்க. இல்ல அந்த அம்மா நீங்க நல்லா, நான் திரும்ப கூட சொல்றேன், நீங்க எனக்கு கிளிப்பிங் எடுத்து காட்டுங்க. அந்த அம்மா எப்ப தெரியுமா குலுங்கி சிரிப்பாங்க? கலைஞரை விமர்சனம் செய்தாலும் திமுகவை அவமானப்படுத்தினா மட்டும்தான் சிரிப்பாங்க. தன்னை பற்றி அவங்க நாளைக்கு புகழ்ந்து பேசிய ஒரு நாளும் அவங்க அதை பெருசா எடுத்துக்கிட்டதே இல்லை. எந்த அரசியல் பேசுவாங்க, ரியாக்ட் பண்ணக்கூடாது. நீங்க ஏன் அதை பெருசா எடுத்துக்கிறீங்க? ஒரு செகண்ட் இப்படி பார்க்கணும், நம்ம உத்து பார்த்துக்கிட்டே பேசி முடிச்சுட்டு இப்படி போறப்ப கூட அப்படின்னு வெக்கப்படுறாருங்க. வெக்கம் தானே சார்? சார் இது சத்தியமா வெக்கமா இல்லையா? மாடுலேஷன் மாத்துங்க. வெக்கமா இல்லையா அப்படின்னு தான் கேட்கணும். வெக்கம் தானே அப்படிங்க. ஏன் இவ்வளவு கவனிக்கிறீங்க? இவ்வளவு பண்ணிதான் ஆகணும். பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கல்ல, பண்ணிதான் ஆகணும். இது ஸ்ட்ராட்டஜிஸ்டுங்க எல்லாத்துக்குள்ளாரையும் ஸ்ட்ராங்கா ஒரு மைண்ட்ல ஒரு விஷயம் பதிஞ்சிருச்சு. நான் நினைச்சா ஒன்றும் இல்லாத, அதாவது நான் தொட்டால் தவளை கூட தங்கமாக மாறும்னு நினைக்கிறாங்க. பட் அது நிதர்சனம் கிடையாது. வெளிப்படையாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்கிறான். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎம்கே ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் அப்படின்னா, அதை ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர் தான் நாளைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட். பிரசாந்த் கிஷோராக இருக்கட்டும், சுனிலா இருக்கட்டும், அர்ஜுன் ரெட்டியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். இப்போ திமுகவுடைய ரோல்ஸ் ராய்ஸை இதுக்கு முன்னாடி சுனில் ஓட்டிக்கிட்டு இருந்தார். உருப்படியாக ஓட்டலை.
நாளைக்கு அது கொண்டு போய் வண்டி எங்கேயாவது விட்டுக்கிட்டே இருந்தாருங்கிறனால சுனிலை மாற்றினாங்க, பிகே வச்சு ஓட்டினாங்க, வண்டி நல்லா ஓடுதுங்கிறதுக்காக. நான் ஓட்டுறதுனால தான் இந்த ரோல்ஸ் ராய்ஸே ஓடுது, நான் ஓட்டுறதுனால தான் இந்த ரோல்ஸ் ராய்ஸ்க்கே பெருமைன்னு ஒரு டிரைவர் பேசினா அது எப்படி தற்புகழ்ச்சி ஆகுமோ? இந்த விவேக கேட்குற மாதிரி 650 ஸ்பார் பார்ட்ஸ் இருக்குது அந்த வண்டிக்குள்ளாரா, அதில் ஓடாது, இந்த ஒத்த எலுமிச்சம்பளத்தில் ஓடிடுமான்னு கேட்குற மாதிரி. எங்க சார் நீங்கள் நினச்சிக்கிறீங்களா? இல்லை சார் 2016 நடக்கல, இல்லை 2021 சார் பெரிய இங்கே பாருங்க, பிரசாந்த் கிஷோர்னால தான் நடந்துச்சு. அப்படி இருந்தவர் ஏன் நாளைக்கு உங்கள் வேற மாநிலத்தில் போய் அந்த மாநில மக்களின் மனநிலையை புரிஞ்சு, அங்கே இருக்கக்கூடிய கம்யூனலிசத்தை புரிஞ்சு, நாளைக்கு அப்படி ஒரு அரசியல் கட்சியை, நாளைக்கு இவ்வளோ பெரிய ஒரு திராவிட பாரம்பரிய கட்சியை என்னால் தான் வந்துச்சுன்னு மாறுதட்டிக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் உங்கள் ஊரில் உங்க மாநிலத்தில் நடந்த தேர்தலில் டெபாசிட் இழக்குறீங்க. சார் பலம் இருக்க கட்சி அவரால் செய்ய முடியும். நீங்க சொல்ற மாதிரி ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் தான் ஓட்டுறாருன்னு, அதாவது ஐடியா கொடுத்து ஒருத்தரை வாழ வைக்கிறேன்னு சொல்ல தெரிஞ்சவருக்கு சொந்தமா வாழ தெரியல அப்படிங்கறத எப்படி நாளைக்கு அவர் புத்திசாலின்னு ஏத்துக்க முடியும்? ஒரு நல்ல ரோல்ஸ் ராய்ஸ் ஒரு சூப்பரா ஓட்டக்கூடிய நம்பர்னே வச்சுக்கோங்க. ரைட், அதெல்லாம் அப்படி கட்சி தான். இல்ல நல்ல டிரைவர் தான், அப்படி பலமான கட்சி. அது ரோல்ஸ் ராய்ஸ் இல்லையா, அது பழைய அம்பாசிடர் ஆச்சு அப்படின்னு உங்க கணிப்பு தானே சார்? நான் தான் சொல்றேன், பாத்தீங்கல்ல மாநாட்டை பாத்தீங்கல்ல, யாருக்கு வேணாலும் வரும் சார். நான் தான் சொல்றேன்ல, கமலோடைய மாநாட்டு ஈரோடு கிழக்குல ஒரு கருத்து கணிப்பு நடத்தினப்பவே ஈஸியா ஏடிஎம்கே கிட்ட வந்துட்டாங்க. நின்றுக்க வேண்டியது ஈஸியா நின்றுக்க வேண்டியதானே. ஏடிஎம்கேவே நிக்கலையே. இடைத்தேர்தல் எப்படி நடக்கும் தெரியும்ல, சீமான் நிக்கிறதுக்கு முடிஞ்சல. இடைத்தேர்தல் எப்படி நடக்கணும் சார்? சரி, எம்பி எலெக்ஷன்ல ஏன் சார் நிக்கிறா? நீங்க கட்சி ஆரம்பிச்சு 26 தானே சார் நோக்கமா? ஏன்னா நீங்க தான் இப்ப அகில இந்திய தேசிய கூட்டணி அமைக்கிறீங்களா? இங்க இருந்துட்டு பீகார் கட்சியோட அமைக்கிறாரா? இப்ப நான் கேக்குறது உங்களோட எண்ணம் இப்பதான் முடிவு எடுத்தீங்களா? ஆதவர்ஜுன் வந்து உங்க கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தேசிய 26 தான் சார். ரைட், ஓகே, அது நீங்க இங்க வாங்கினா வேணான்னு சொல்ல. பட் தேசிய எண்ண செயல்பாடுகளோட தானே மாநில தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்கிறீங்க. இப்ப பீகாரில் இருக்கக்கூடிய கட்சியோட நீங்க நாளைக்கு ஏன் கூட்டணி வைக்கிறீங்க? கூட்டணி எல்லாம் சொல்லவே இல்லையே சார். ஏங்க அவர் அதை தேசிய அவரோட சொல்றாருங்க, தேசிய உடன்பாடு கட்சி கொள்கைங்கிற மாதிரி போகும். அவருடைய செயல்பாடுகள் சொல்ற வரைக்குமே பிரசாந்த் கிஷோர் பேசுறப்பயே ரொம்ப கிளியரா சொல்றாரு, நான் வந்து இங்க ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அப்புறம் அடுத்து என்ன சொன்னாரு? ஆனா அதே கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட் தான். அதுலயே அவர் தெளிவில்லைன்னு தெரியுது. அவரே வந்து நான் ஹெல்ப் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, என்னோட பிளான் சிறந்த பிளான், நான் ஹெல்ப் பண்ணா நீ கண்டிப்பா வந்துருவ. பீகார்ல எப்படி எங்கேருந்து வந்து சிஎஸ்கே ஜெயிக்க வச்ச டோனி பிரபலமா இருக்காரோ அது மாதிரி டிவிகே ஜெயிக்க போற இந்த பிஆர்இ தான் நான் பிரபலமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஹெல்ப் பண்ணுவேன், உன்னை ஜெயிக்க வைப்பேன், ஆட்சிக்கு வர வைப்பேங்கிறீங்க. ஓகே, இப்போ நீங்களாம் ஹெல்ப் தேவையில்லைங்கிறீங்க, அப்புறம் ஹெல்ப் நான் தான் பண்ண வந்திருக்கேங்கிறீங்க. இதுவே எனக்கு கன்ஃபியூசிங் ஸ்டேட்டாக இருந்துச்சு. இன்னொன்று, நான் இதுக்கு மேலே எந்த அரசியல் கட்சிக்கும் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த 4 வருஷமாக ஒதுங்கிட்டேன், நான் என் அரசியலுக்கு போயிட்டேன். ஆனால் இங்கே நான் இவருக்காக நான் வந்து ஆலோசகராக வரல, நான் நண்பராக வந்திருக்கிறேன், நான் கூட்டணியாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாளைக்கு நான் ஆனால் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. நண்பனுக்கு உதவி செய்யக்கூடாதா? ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜிஸ்டே கன்ஃபியூஸ்டாக இருந்தா அப்போ லீடரோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அது ஒரு கன்ஃபியூஷன் இல்லை, அவரை சுற்றி 4 கன்ஃபியூஷன் இருக்குது. அதெல்லாம் விடுங்க சார். ஹோப்புன்றாரு, ஒரு புதிய நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை தவறே கிடையாது. ஆனால் அது நாளைக்கு உண்மையிலேயே உங்களுக்கு அது கை கொடுக்குமா அந்த கை அப்படிங்கிறது தானே விஷயம். மக்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் நீங்கள் களத்தில் நின்று போராடி நாளைக்கு ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. நீங்கள் வெறும் திமுகவையும் பாஜக சார் மூல பாலிசி ஐடியாவே இல்லை சார். நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரியுங்களா சார்? இல்ல, கொள்கை தலைவர்கள் வச்சிருக்காங்க, ஒவ்வொரு விஷயத்திலும் அவங்க பாலிசி என்னன்னு சொல்றாங்க. அர்ஜுன் ரெட்டி பேசுறப்ப ஓப்பனிங் சார் முதல் விஷயம், அவரே தன்னை ஆதவர்ஜுன் தான் வச்சுக்கிறாரு. அவர் மாத்திக்கிறாரு. ஒட்டுங்கிறது ஒருத்தர் விரும்பலைங்க, ஒருவேளை பேருக்கு பின்னாடி வச்சுக்கிறாங்கன்னு வைங்க, நம்ம சொல்றது ஒரு நியாயமா இருக்கும். சாதி பேருக்கு பின்னாடி வைக்காத ஒருவரை நம்ம ஏன் அப்படி குறிப்பிடணும்? ஒரு நிமிஷம், இப்ப எனக்கும் ஒரு ஜாதி இருக்கு, உங்களுக்கும் ஒரு ஜாதி இருக்கு. ஊர் அடையாளத்தை இல்ல நான் உங்களுக்கும் ஒரு ஜாதி இருக்கு, எனக்கும் ஒரு ஜாதி இருக்கு. இப்ப நான் உங்களை வைக்காத ஒரு ஆளை உங்க ஜாதியை குறிப்பிட்டு உங்க பேரை பத்தி சொன்னேன்னா நான் தாழ்த்துறேன்னு அர்த்தம் உங்களை. ஏன் அவரை நம்ம அப்படி சொல்லணும்? வரேன், ஐ ஹாவ் ஆல் இஸ் ரெக்கார்ட், நான் வேணா தரேன். அவர் இதற்கு முன்னாடி அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கம்பெனியில், அதாவது பிரசாந்த் கிஷோர் கம்பெனியில் ஊழியராக பணியாற்றி கொண்டிருந்த போது அவருடைய அடையாள பெயர் அர்ஜுன் ரெட்டி. ஓகே, இது அவர் பேரை சொல்லிக்கிறது. ஒன் மோர் திங், வெஸ்ட் பெங்காலில் டைரெக்டாக மம்தா பானர்ஜி கிட்ட கம்யூனிகேஷன் ஃபேக்டர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வேலை செய்கிறப்ப அந்த அம்மா கிட்ட டைரெக்டாக போய் ஒன்றும் பிரசாந்த் கிஷோர் எல்லாத்துக்கும் போக மாட்டார்ல, அப்போ அந்த அம்மாட்ட போய் அப்டேட் பண்ணுறதுக்கோ கேட்கறதுக்கோ பேசுறதுக்கோ ஒரு ஆள் போகணும்ல, அதுதான் அர்ஜுன் ரெட்டி. அந்த அம்மா மம்தா பானர்ஜி இப்போ வரைக்கும் நாளைக்கு இவரை பார்த்தா எப்படி தெரியுமா பேசுவாங்க? கியா ரெட்டி, கேசாயே, ஹவ்வாயு. ஓகே, அவருடைய அடையாளமே ரெட்டி தான். இங்கே ஒரு நிமிஷம், இந்தியாவில் அது ஒரு அடையாள மொழி. நாளைக்கு
மற்ற மாநிலங்களில் பெருமாள் திருப்பதி பெருமாள் தான் கோடீஸ்வர சாமி அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ரெட்டியார் சமூகம்ங்கிறதுனால பணம் வாய்ந்தவர்கள், பெருமை வாய்ந்தவர்கள், புகழ் பெற்றவர்கள்ங்கிற ஒரு அடையாளம் அந்த சமுதாயத்துக்கு இருக்கு. நான் இந்த தேசிய லெவல்ல நான் மற்ற விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்படி இருக்கிறப்ப எனக்கு அது பெருமைன்னு நீங்க இவ்வளவு நாள் வச்சிருந்தீங்க. இவ்வளவு நாள் இருக்கட்டும். பெரியார் பேர் என்னவா இருந்துச்சு? ராமசாமி நாயக்கர்னு தான் இருந்துச்சு. ரைட். ஆரம்பத்துல இருந்து பேரை மாத்துனார்ல. விமர்சனம் செய்ய பெரியாரை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் பிசிகால ஜாயின் பண்ணார்ல. பெரியாரை விமர்சனம் செயலாளர் ஆனார்ல. அவரோட பேர் என்னவா இருந்துச்சு? அவர் தன்னை சாதி ஒழிக்கக்கூடிய ஒரு இப்ப நீங்களே திருமாவளவன்கிட்ட போயிட்டு விசிகால சேர்ந்தீங்கன்னா தேவேந்திரன்ங்கிற பேரை வேற பேர் தமிழ் பேருக்கு மாத்திடுவாரு. சரியா? அது அவர் ஸ்டைல். எப்பயுமே அவர் கட்சிக்குள்ள சேர இப்ப விஜயோட சேரும் பொழுதும் அவர் அந்த பேரோட வரல. இல்ல முன்னாடி எப்படி இருந்தாருங்கிறதுக்காக நம்ம இன்னும் போங்கா இருக்குது. நீங்க பிசினஸா இருக்கிறப்ப முன்னாடி இருந்தப்ப இப்படி வெச்சிருந்தோங்கிறதுக்காக இப்பவும் சொல்ல முடியாதுல்ல. பிசினஸா இருந்தப்ப வெளியில போய் அந்த அடையாளம், அந்த ஜாதி பேரு உங்களுக்கு அது அடையாளமா இருந்துச்சு, திமிரா இருந்துச்சு, அதை சொல்றதுக்கு பெருமையா இருந்துச்சு, அதை சொல்லுவீங்க. இல்ல இல்ல சார், பொது வாழ்க்கைக்கு வரப்போ, தேர்தலுக்கு வரப்போ, அரசியலுக்கு வரப்போ உங்களுக்கு அந்த ஜாதி பேர் வேணா நீங்க எடுத்துக்குவீங்க. நான் மாத்திக்கணும்னா நீங்க சொல்ற அதே ஈவே ராமசாமி பெரியார் நாயக்கரை இதுவரைக்கும் பாஜகவில் இருப்பவர்கள் அப்படிதான் சொல்றாங்கல்ல. அப்ப விமர்சனம் அது பொலிட்டிக்கலே தான். நானும் பொலிட்டிக்கலே தான் சார். இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வந்துறலாம். சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோம். அவர் பேசுறப்ப இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா இவ்வளவு நாள் அடையாளப்படுத்துறப்ப பெருமையா இருந்துச்சு. லெட் ஹிம் கம் டு நோ. அவரே அதை தூக்கி போடும்போது நம்ம ஏன் அதை பிடிச்சுக்கணும் தான். இதற்கு முன்னாடி நம்ம பிடிச்சிருந்தீங்க, அதனால நான் பிடிச்சிருந்தேன். இல்ல எனக்கு திரும்பி அதை ஃபுல்லா வரும், திரும்பி நீங்க அதுலயே வந்து நிக்க கூடாது. அவர் பேச ஆரம்பிக்கிறப்ப நீங்க சீரியஸா அவர் பேச ஆரம்பிக்கிறப்ப நீங்க அந்த வீடியோ கூட பக்கத்துல நீங்க போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பெரியார், காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், அம்பேத்கர் சொன்னீங்களே, பெரிய ஐம்பலம் தலைவர்கள், முழக்கங்கள், கொள்கைகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்கன்னு. ஒரு தலைவருக்கும் தலை குனிஞ்சு பேப்பர் பார்த்து படிக்கிற லட்சணத்துல தான் நீங்க தலைவர்கள் பேரே உன் மண்டல ஏறல. 5 தலைவர் பேரை மனப்பாடமா சொல்லுப்பா அப்படின்னா கூட தெரியாம, சரி ஒரு ஃப்ளோக்கு ஆரம்பிக்கிறப்ப பார்க்கலாம். பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலுநாச்சியார், நாளைக்கு அஞ்சலி அம்மாள் அப்படிங்கிறப்ப ஒரு ஆரம்ப புள்ளிக்கு ஒரு தடவை குனிஞ்சு பார்த்தா கூட ஒரு பேருக்குமா குனிவாங்க? இதுலயே அவர் மண்டையில எந்த அளவுக்கு மசாலா இருக்குது, இவரை ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சிருக்கிறது, கேட்கறவங்களோடைய வழி எங்க போய் முட்டுச்சந்தில் நிற்கும் அப்படிங்கிறதே தெரியுதா? நீங்க சொல்ற அந்த கொள்கைகள், நான் அதே தான் கேட்கறேன். இதே தமிழ் தாய்க்கு நாளைக்கு இதே உங்க மாநாட்டில் செலவச்சு நாளைக்கு இதுதான் தமிழக வெற்றி கழகம், தமிழ் தாயை தான் நாளைக்கு தமிழ் தாய்க்கு கை தட்டுறப்பே உங்க லட்சணம் தெரியுதா? நான் உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய கொள்கைகளும் ஒத்துப்போதா? உங்களுடைய நடைமுறை, உங்களுடைய நடத்தை நாளைக்கு உங்கள் செயல்பாடுகள் கொள்கையோட ஒன்றி இருக்குதான்னு கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டோட பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் என்ன ஸ்டாண்ட்ஸ் வைக்கிறாங்களோ, அதாவது மாநில உரிமை சார்ந்து, மாநில திட்டங்கள் சார்ந்து, அது எல்லாம் தாவைக்கவும் எடுக்குது இல்ல. இருமொழி கொள்கை, மும்மொழி பிரச்சனை வருது, இருமொழி கொள்கை. அதுக்கு வரேன். இது சிம்பிளா நான் ஒண்ணு சொல்லவா? அதாவது வெளிப்படையாக பாத்தீங்க அப்படின்னா விஜய் கட்சியோடைய கொள்கைங்கிறது ஒரு பிச்சைக்கார திட்டு தான். ஓகே, என்ன அப்படின்னா காம்பினேஷனை விட அது கன்ஃபியூஸ்டு. அப்ப எல்லாத்தையும் பாதி மிச்சத்தை தூக்கி போட்டு பிச்சை மாதிரி. பாஜகவோட ஏதோ ஒரு கொள்கைகள் எடுத்துக்கிட்டாங்களா? திமுகவும் பாஜகவும் அல்லது திமுகவும் திமுக, அதிமுக இந்த பக்கம் இருக்கிற கட்சிகள் பாஜகவோடு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஏதாவது ஒரு இதுல ஆப்போசிட் நிக்கிறாங்களா? இல்ல, தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் என்ன ஸ்டாண்டோ அப்படியே தான் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் ஸ்டாண்ட்ல 3 ஐடியாலஜி தான். கொள்கை எதிரின்னு பாஜகவை தான் சொல்றாங்க, திமுகவை சொல்லல. திமுக அரசியல் எதிரி தான். 3 ஐடியாலஜி, கொள்கைகள் தான் தெளிவாயிருது இல்ல. தோ இஸ் a minority, he is playing a communal play. ஓகே, அவங்கள மதவாத கட்சியா சித்தரிச்சு அவரு நாளைக்கு அந்த மைனாரிட்டியோட ஃபேஸ் வேல்யூவா தன்னை கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக பிஜேபி பிளே பண்றாரு. சரிங்களா? அதுவுமே ஒரு அரசியல். இங்க 3 லாபி தான். ஒன்னு திராவிடம், ஓகே, அடுத்தது தமிழ் தேசியம், இன்னொன்னு அகில இந்திய தேசியம். இது 3 தான். ஓகே, தேசிய அரசியல்ல பிஜேபி, திராவிட கட்சிகள் திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டையும் வச்சுக்கிற மாதிரி இவரும் எப்படி யாரு இப்ப டிஎம்கே தமிழ் தேசியத்தை ஆதரிக்குதுங்கிறீங்க? இல்லைங்கிறீங்களா? எப்படிங்க தமிழ் தேசிய ஸ்டாண்டுக்கும் நீங்க சீமானோட கருத்து என்ன சொல்லுங்க? சீமான் வைக்கிற தமிழ் தேசியம் எங்களுக்கு இல்லைம்பாங்களே. தமிழ் தேசியம் தான் திராவிட கட்சிகளுடைய கொள்கையும். என்னைக்குமே வந்து மதிமுக எல்லா கட்சிகளும் தமிழ் தேசிய கட்சிகள் தான். இலங்கை தமிழர்களுக்காகவும் இலங்கைக்காகவும் ஆதரவு கொடுத்தவங்க, பெருமைப்படுத்துறவங்க, அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்கலாம் நீங்க தமிழ் தேசியத்துல கொண்டாந்துடுறீங்க. இல்ல, ஐடியாலஜி ஃபேக்டர், பார்ட்டி ஐடியாலஜியே தான் சொல்றேன். நீங்க நான் திராவிடமே தமிழ் தேசியம் தான் பாங்க. அது சொல்லுவாங்க சார். அதாவது இதுல இருந்து வந்ததுதான் அது. நீங்க தனிப்பட்ட முறையில் வைக்கிறீங்க. நான் கேட்பது சீமானோடைய ஸ்டாண்ட்லயே அவருடைய, நான் அது சொல்றது என்னன்னா பைசெக்டட் ஃபேக்டர். ஒண்ணு லெஃப்ட்ல நில்லு, இல்ல ரைட்ல நில்லு, நடுவுல நின்று அடிபட்டு சாவாத அப்படிங்கிறப்ப அவர் இருவேறா பிரிக்கிறாரு. திராவிடமும் சரி,
திராவிடத்துல இருந்து பிரிந்தது தமிழ் தேசியம்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனால் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறோங்கிறத நாளைக்கு தனி தேசியமா இருந்தாலும் சரி, தனி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இந்த கொள்கைகள் அண்ணா காலத்திலே விடப்பட்டதுங்கிறப்ப அவங்க அதை சப்ஜெக்டை டச் பண்ணுறதில்ல. ஃபார் யுவர் ஃபேக்டர், அதாவது எதை தொட்டால் இங்கே நாளைக்கு அரசியல் பிளே பண்ண முடியுங்கிறத தான் நாளைக்கு சீமான் விஜய் செய்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளார இது விஷயங்கள் சார். இறந்து போன எல்லா தலைவர்கள் பேரையும் எடுத்துக்கிறாங்க சார். உயிரோடு இருக்கிறவங்களாம் எதிரி, செத்து போனவங்களாம் நாளைக்கு எனக்கு ரோல் மாடல் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எம்ஜிஆர் வேணா எம்ஜிஆர் எடுத்துக்கிறீங்க, அண்ணா வேணும்னா அண்ணாவை எடுத்துக்கிறீங்க, பெரியார் வேணா பெரியார் எடுத்துக்கிறீங்க. ஒருத்தர் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் அர்ஜுன் ரெட்டிங்கிறதுல ஏன் சார் ஜாதியை பின்னாடி போடுறீங்கன்னு நான் சொல்லவா? அவங்க 50 தலைவர்கள் ஒருத்தவங்க பின்னாடி ஒரு பெரும்பான்மை சமூகம் இருக்குது, அவங்க ஜாதி பார்த்து தான் வச்சுருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஒத்துக்கிறீங்களா? பெரியாரை வைத்திருப்பதை திராவிடத்தை நம்பியிருப்பவர்களை ஆதரவு தன் பக்கம் திருப்புவதற்காக. நாளைக்கு காமராஜர் பின்னாடி சமுதாயம் இல்லையா சொல்லுங்கள்? வேலுநாச்சியார் பின்னாடி என்ன சமுதாயம் இருக்குது? அஞ்சலி அம்மாவில் எதுக்கு ஒருத்தராச்சும் இன்னொரு சமூகமானு பாருங்கள். அம்பேத்கர் பின்னாடி என்ன சமூகம் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே நாளைக்கு சுதந்திர போராட்ட தியாகிகளாக இருந்தாலும், இங்கே நாளைக்கு சிறந்த தலைவர்களாக இருந்தாலும், ஒருத்தர் பின்னாடி சந்தனங்கடத்தான் வீரப்பன் பின்னாடியே ஜாதி இருக்குது. நாளைக்கு அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஜாதி அரசியல் தான் பண்ணுறீங்க. நீங்கள் நாளைக்கு பிஜேபியை என்னன்னு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க? மதவாத கட்சிங்கிறீங்க. இங்கே திராவிட கட்சியில் ஜாதி அரசியல் பண்ணுறாங்கங்கிறீங்க. நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணுறீங்க. உங்களுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான ஃபண்டர்ஸ் எல்லாமே கிறிஸ்டியன் மிஷினரிஸ். நீங்கள் கம்ப்ளீட்டாக மைனாரிட்டி தொழிலதிபர்கள் அவ்வளோ பேர்கிட்டையும் கான்டாக்டில் இருக்கிறீங்க. பிஜேபியை எதிரியாக சித்தரித்து உங்களை நாளைக்கு ஒரு மைனாரிட்டி தலைவராக நாளைக்கு பிரதிபலித்து நாளைக்கு அவர்களிடம் இருந்து பணம் வசூலித்து நீங்கள் நாளைக்கு கட்சி நடத்துறீங்க. நீங்கள் நாளைக்கு ஜாதி அரசியல் பண்ணுறீங்க. ஒரு மன்னர்களை அடையாளப்படுத்துவதும் ஜாதி அரசியலுக்காக தான். நீங்கள் மாநாட்டில் வச்ச ஒரு ஃப்ளெக்ஸ்லையும் ஒரு ஐடியாலஜி ஃபேக்டர் இருக்குது. அப்போ நீங்கள் தான் நாளைக்கு இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. கலெக்டிவாங்கிறது சார் நான் தான் சொல்கிறேன்ல. அப்போ ஒரு விக்ஸில், அதாவது வெறும் பெரியாரோட, இப்போ பெரியாருக்கும் அண்ணாவுக்குமே சில விஷயத்தில் முரண்பாடுகள் இருக்குது, ரைட்டா? அதனால தான் அவர் அரசியல் கட்சி தொடங்கியது, இவர் அவரை விமர்சனம் செய்தது, அவர் இவரை விமர்சனம். அப்போ பெரியாரை மட்டும் வச்சுக்க வேண்டியது தானே? ஏன் அண்ணாவை எடுக்கிறீங்க சார்? சார் ரைட். திமுக எதிரியா? காங்கிரஸ்ல ஒரு சைடுல இருந்து காங்கிரஸ் ஒரு ஒருத்தர் கூட சொல்லுவாங்க, இன்னொரு சைடுல சோஷலிஸ்ட் காங்கிரஸ் ஒருத்தர் கூட சொல்லல. இல்ல சார், எல்லாமே காங்கிரஸ் கட்சி எல்லா ஐடியாலஜிக்கும் ஒரு இடம் இருக்குது. ஒரு நிமிஷம், அவங்க கட்சி பேர்ல இருந்தே ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கங்க. தமிழக வெற்றி கழகம்ங்கிறப்ப அவங்களுடைய முதல் கவனம் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுக்குள்ளார இங்க நம்ம அந்த நாற்காலியை பிடிப்பதற்கு எந்தெந்த யுக்தி இருக்குதோ தெரியுதா? இல்ல, அதனாலதான் பிஜேபி லீடர்ஸையோ தேசிய தலைவர்களையோ காங்கிரஸ் தலைவர்களையோ அவர்கள் நாளைக்கு ரோல் மாடலாவோ இல்ல அவங்களுடைய கோட்ஸையோ எதையுமே மென்ஷன் பண்றல. ஜெயலலிதாவையும் எடுத்துக்கிறீங்க சார். அரசியலில் தொடர்ந்து யாரும் நண்பர்களும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்ல அப்படிங்கிறது ஜெயலலிதா கோட்டு. அதையும் எடுத்துக்கிறீங்க நீங்க பேசுறப்ப. என்னதான் உங்க கதனை புரியல உங்களுக்கு? நான் எல்லாத்துக்கிட்டும் நல்ல விஷயங்கள் இறந்து போனவர்கள் மேல எப்பயுமே ஒரு பிரியம் இருக்கும். இப்ப ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இப்ப திமுகவில் முதலமைச்சர் கிட்ட இருக்கிற சில அமைச்சர்களை உதயநிதியை ஏற்க மறுத்தாலும், முதலமைச்சர்கிட்டயே இணக்கமா இருக்க மறுத்தாலும், ஆனா கலைஞர் மேல பிரியம் இருக்கும். கலைஞரை பத்தி பேசினாச்சு, அவன் என்னைக்குமே நம்ம தலைவனை பத்தி தப்பா பேசினா இல்லையா, அவனை ஏன் போட்டு இது பண்றீங்க அப்படிங்குவாங்க. ஓகே, இந்த மாதிரி ஆனா ஒரு சாஃப்ட் கார்னரிங் பாயிண்ட் ஓட் பேங்கர்ஸை வச்சுதான் நீங்க பிளே பண்றீங்க. சரிங்க சார், உங்க வாதமே வைத்துக் கொள்வோம் சார். வாக்கு மட்டும்தான், வாக்கு தான் தேர்தல்ல வாக்கு தான் சார். அதாவது நியாயமா பேசணும். நீங்க ஒரு, அதாவது அர்ஜுன் ரெட்டி மேடையில பேசுறப்ப கூட அதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சிருக்கிறாரு, அதை முடிச்சுட்டு அப்படி முழுசா மக்களுக்காக வந்து நின்றுவாரு. அது அவர் அறிக்கையிலேயே முதல்ல சொன்னது இல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் நீங்க 2 படம் நடிச்சிட்டீங்க சார். இல்ல சார், ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தது கோட். நான் உங்களுக்கு ஆர்டிகல் எடுத்துறேன். கோட்டுக்கு முன்னாடியே நீங்க சொன்னது கோட் நடிச்சிட்டு இருக்கீங்க, அதோட நிறுத்திடுவேன் நீங்க. கரெக்டா சார்? பிப்ரவரி மாசத்துல தான் அந்த அறிக்கை கோட்டோட நிறுத்திடுவேன் சொன்னாரு. கோட்னு நடிச்சிட்டு இருக்காரு. நான் உங்களுக்கு ஆர்டிகல் எடுத்துறேன், நான் ஒரு பேட்டி எடுத்துறேன். ஒரு நிமிஷம், அப்ப அது நடிச்சிட்டு இருந்தாரு கோட்டுக்கு. அதான் அதோட நடிச்சிட்டு அதோட கமிட்மெண்ட் இருக்கு. அந்த 2ஐயும் முடிச்சிட்டு வரேன். சரி, உங்க பேச்சு, அதாவது நான் வந்து இல்ல நான் வந்து சொல்றது கோட்டு தான் லாஸ்டா, அதோட முடிச்சிட்டு நான் வந்துருவேன் அப்படின்னாரு. சரி, கோட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு நல்ல கதை வந்திருக்குது சார். எல்லாருமே பாக்குறவங்கள ஏன் தேவேந்திரன் இவ்வளவு முட்டு கொடுக்குறாரு, ஆன்லைன் உறுப்பினராக தாவேக்காவில் பதியப்பட்டாரா தேவேந்திரன் கீழே கமெண்ட் வரலன்னா என் பேரை மாத்திக்கிறேன். நீங்களே போட்டுருவீங்க போல. இல்ல, நீங்க விஜய் ஃபேனுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கிறப்ப முட்டை கொடுக்குறப்பையும் தெரியும்ல, கீழே வர அதுக்கு வேற தாவேக்கால எல்லாம் வந்துருவாங்க தேவேந்திரன் வாழ்க்கை. ஐயோ, அரசியல் ஒருவேளை உங்களே கூட அடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ்டா கூப்பிடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அங்க கட்சி தொண்டர்களை விட நிர்வாகிகளை விட ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு வருக அன்போடு வரவேற்கப்படுகிறது. அதனால பத்திரிகையாளர் என்ற முறையில் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஊடகத்தை கட்டுப்படுத்தும் துறையாக தேவேந்திரன் கொடுத்து அமுச்சிருவோம் பேக் பண்ணி. நீங்க அதான் சார், நான் ஒண்ணு சொல்றது, அவர் சொன்னது கோட்டோட நிப்பாட்டிக்கிறேன். அதுக்கப்புறமேல நான் வரமாட்டேன். அப்புறமேல் திரும்பி ஒரு கதை வந்துச்சு, நல்லா இருக்குது 69 பண்றேன். நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு ஃபேக்டருக்கு வாங்க. 67 நடந்த ஒரு மாற்றத்தை இப்போ வரேன். அதான் 67 அண்ணாவை வைத்து நடத்தியது போனா
ஊரில் இருக்கவங்களாம் உன்னை அண்ணான்னு கூப்பிட்றதுனால நீங்கள் அண்ணாவாயிட முடியுமா? ஒன்று. ரெண்டாவது விஷயம், 77 நடந்தது போல் அப்படின்னு திரும்பி எம்ஜிஆரை கோட் பண்ணுறீங்க. நீங்களும் நடிகர், எம்ஜிஆரும் நடிகருங்கிற ஒரே காரணத்தினால நீங்கள் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? முதல்ல நீங்கள் என்ன பேரண்டல் கேரில் நீங்கள் எம்ஜிஆரோடு உங்களை நீங்கள் மூல ஸ்டேச்சரில் நிப்பாட்டிக்கிறீங்க? உங்கள் வாயால் சொல்கிறீங்க. நீங்கள் மற்றவர்கள் துதி பாடுவதற்கட்டும், உங்கள் வாயால் நீங்களே உங்களை பெரிய பின்பமாக நாளைக்கு ஏன் கட்டமைச்சுக்கிறீங்க? மற்றவங்களை வச்சு அதை செய்யணும். மற்றவங்களை வச்சு செய்யறதுமே தப்பு தான். நீங்கள் எம்ஜிஆரா? அதுக்கே முதல்ல எல்லா பேரும் விளக்கமாத்த எடுத்துட்டு வராங்க. அதிமுகவினரை கூட சிலர்லாம் எம்ஜிஆர் அளவுக்கு வந்து ஒரு மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய அளவு எடப்பாடி வச்சு கண்ணாடி வச்சு எம்ஜிஆர்னு சொல்ற அளவுக்கு கேவலமா போன சூழ்நிலையில் இருப்பவர்கள் விஜயை பத்தி பேசுவதற்கு நிதர்சனமாக பேசுவது. நான் சொல்றது அவங்க பொலிட்டிக்கல் ஸ்டேச்சர்ங்கிறத விட இல்ல ஒரே ஒரு விஜய் வெறும் கட்சி பேர் அறிவிச்சாரு, கொடியை அறிமுகப்படுத்தினாரு, ஒரு மாநாடு நடத்தினாரு, ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தாரு, இப்ப 2ஆம் ஆண்டு துவக்க விழா நடத்திருக்காரு. இவ்வளவுதான். இதுக்கே 15-20% ஓட் பேங்க் வந்துருச்சு. யார் சொன்னா? அப்படி நீங்களா போட்டுக்குவீங்களா? சரி, ஈரோடு கிழக்குல கருத்து கணிப்பு நடத்தினாங்கல்ல, அதுல சொல்றாங்க பிரசாந்த் கிஷோர் வந்து போனார்ல முன்னாடி, அப்ப சொல்றாரு ஈரோடுல 42% காட்டினாங்க. அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? நான் ஒரு பேப்பர்ல எடுத்து தரேன், வந்திருக்கு. அதுக்கெல்லாம் என்ன இயல்பாவே சரி இயல்பா வாங்களே, பெண்கள் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு ஈஸியா கவர்ந்துருவாருன்னு ஒரு இது இருக்குல்ல. கவர்ந்துருவாருங்கிறத திரைத்துறையில் திரையை வைத்து வேணால் கவரலாம். வாக்காளர்களை கவர முடியுமா அரசியல் தலைவராக? அவ்வளவுதான் என் கேள்வி. நான் சொல்றேன் முடியாதுன்றீங்களா? முடியாது. நான் பெட்டு கட்டிக்கலாம். இன்னைக்கு எனக்கும் தேவேந்திரனுக்கும் பெட்டு. இந்த 2026 தேர்தலில் 5%லேருந்து 8% மேக்சிமம், அதுக்கு மேல தாண்ட மாட்டார். தலையை வச்சா அத்துக்கிறேன். நான் பேட்டி கொடுக்குறேன், நிறுத்திடுறேன். சீரியஸா சொல்றேன். இல்ல சார், கருத்து கணிப்பு நடக்கிற விஷயங்கள். தேவேந்திரன் ஒரே அம்சம். நீங்களும் நாளைக்கு நடிகர்கள் வந்து அரசியல் துறைக்கு வரப்போ ஒரு ஈர்ப்பு வரும். இப்போ விஜயகாந்த் வந்தப்போ இதை விட ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. கமலஹாசன் மாநாடு ஃபெயிலியர்னு சொல்றீங்களா? அவர் அரசியல் கட்சி பயணங்கள் நாளைக்கு ஃபெயிலியர்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு எல்லா தொகுதியிலும் அவரும் வேட்பாளர் போட்டு தனித்து நினைப்போ அவளை ஃபெயிலியர்னீங்களா? இல்லவே இல்லை. ஆனால் அது தேர்தலில் தான் அவங்களோட சாயம் எழுத்துச்சு. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் நடிப்பேன், நாளைக்கு தேர்தல் வரப்போ நான் வந்து நிற்பேன், நீங்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க. 4 மாசத்துல முடிஞ்சிரும்ல. சரி, அதுக்கப்புறம் இன்னொரு எலெக்ஷன் எவ்வளோ நாள் இருக்கு? ஒரு 8-10 மாசம். அவ்வளோதானே. நான் கேட்கறது லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீங்கள் படம் நடிப்பீங்களாம். எலெக்ஷன் வரப்போ உடனே மக்களை வந்து சந்திப்பீங்களா? உங்களுக்கு ஓட்டு போடணுமா? உங்களை உடனே சிஎம் சீட்டில் உட்கார வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நடிக்க மாட்டீங்களாம். எங்களை பேசின எல்லாரும் முழங்குனது. எங்களை பார்த்தா எப்படி இருக்குதுங்க? வாக்களிக்கக்கூடிய மக்களின் நிலையை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? வெறும் படத்தில் நடிப்பது. நீங்கள் என்ன விஜயகாந்த் இந்த ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி விஜயகாந்த் போய் எல்லையில் போராடிட்டு பாகிஸ்தான்ட்டு இந்தியாவை காப்பாற்றிட்டு வரதை பார்த்தோன்னே நமக்கு தேசப்பட்டிருந்து உடனே அவருக்கு வாக்களிப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நாளைக்கு என்ன படத்தில் நடிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட முடியுமா? விஜயகாந்தும் சரி, அவர் ஆரம்பத்திலேருந்து ரசிகர் மன்றங்கள் மக்களுக்காக, அவர் ஜென்ரல் பப்ளிக்கை விட அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுருக்காரு. அவர் ஷூட்டில், அவர் ஸ்பாட்டில் நான் சாப்பிட்றது தான் எல்லாரும் சாப்பிட்ணுன்னு சொன்ன விஷயத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர்லேருந்து யார் ஒரு டைரக்டர் வரைக்கும் கஷ்டம்னு வந்தால் தூக்கி கொடுத்தலேருந்து அந்த ஃபீல்டுலேயே அவரை தெய்வமாக பார்த்தாங்க. கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்கீங்களா? நான் பண்ணையார் கட்சி கிடையாதுங்கிறீங்களா? உங்கள்கிட்ட காசு இல்லாமல் இருக்குதா? நாளைக்கு மேடையில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறீங்களா? யாருக்கிட்ட பணம் இல்லாமல் இருக்குது? பண்ணையார்களுக்கான கட்சியானா? ஆமாம், நீங்கள் பண்ணையார் தானே. நீங்கள் என்ன 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் இருந்தவர்கள் இன்றைக்கி நாளைக்கு கல்லூரிகள் வச்சுருக்கிறாங்க, இன்றைக்கி திரைத்துறை ஆள்றாங்கிறாரு அர்ஜுன் ரெட்டி. இப்போ திரைத்துறையில் இருக்கிறவங்க யார் வெளியில் வந்து ரெஜைன்னால எங்கள் தொழில் கெட்டு போச்சு, இல்லை உதயநிதி தான் எங்களை வாழ விடாமல் கெடுக்கிறாருன்னு யார் வந்து புலம்புனா? விஜயை தவிர அந்த துறையில் யாருமே பாதிக்கப்படலையே. எதனால்? நீங்கள் நாளைக்கு தேவையில்லாமல் உங்களோட தனித்துவத்துக்காக, உங்களோட தனிப்பட்ட முறையான வளர்ச்சிக்காக மட்டும். சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இவர் இது வரைக்கும் பப்ளிக்கில் எப்போ வெளில வந்திருக்காருன்னு? விஜயோட ஃபேன் உங்ககிட்ட தான் கேட்குறேன் சார். இல்லை, விஜய் இது வரைக்கும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய முறை வந்திருக்காரு. எப்போ நான் சொல்லுவா, கடைசியாக முதலமைச்சரை சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தப்ப. எதுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இல்லை, நான் சொல்லவா, கோவிட் சமயத்தில் தேட்டர்லாம் மூடி வச்சுட்டு 50% சீட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க. என் படம் வருது 100% சீட்டு கொடுங்கன்னு போய் கேட்டு வந்தார். அவர் போய் கேட்டது வந்ததுக்கப்புறம் திரும்பி அப்போ தான் தேட்டரில் எல்லாத்துலேயும் 100% கொடுக்கப்பட்டுச்சு. நீங்கள் அப்போ தான் திரும்பி வெளில வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரை நீங்கள் சந்திச்சது. ஒரு நிமிஷம், அனிதா மரணத்தின் போது எதுக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சார்? அதெல்லாம் அவருக்கு ஆரம்பத்துல இருந்து அரசியல் ஆசை இருந்துச்சு சார். அவங்க அப்பாவுக்கும் இவருக்கும் பிரச்சனையே இப்போ அரசியல் ஆரம்பிக்கிறதா, அப்புறம் அரசியல் ஆரம்பிக்கிறதா. ஜெயலலிதா டப்பாவை தூக்கிட்டு போய் கொடநாட்டில் வச்சு அப்பாவும் பிள்ளையும் காருக்கு வெளியில் முட்டி போட்டு மண்டிட்டு வணக்கம் வைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அரசியல் ஆசையை விட்டீங்க. உங்களுக்கு அப்பையில வந்து டைம் டு லீடுன்னு ஒத்த போஸ்ட் அடிச்சதுக்கு வச்சு செஞ்சுச்சு அந்த அம்மா. அந்த அம்மா இருக்கிறப்போ உங்களால் அந்த அரசியல் ஆசையை பற்றியே கனவு காண முடியல. உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து அந்த ஆசை இருந்துச்சு. ஜல்லிக்கட்டுக்கு வந்து நின்னாரு, அனிதாவுக்கு வந்து நின்னாருன்னா மக்களுக்கு எங்கே சார் வந்து நின்னீங்க? நீங்கள் மண்டபம் என்ன சார் இதெல்லாம்
மக்கள் போராட்டங்கள் தானே, மக்கள் விஷயங்கள் தானே சார், அது பிரச்சனைகள் தானே. இல்ல இப்ப இவர் ஒருத்தர் வந்ததுனாலதான் அங்க ஜல்லிக்கட்டு உடனே திரும்பி நடத்தப்பட்டுச்சா, இல்ல அனிதாவுக்காக இவர் போய் நின்னதுனால இது வரைக்கும் அந்த நீட் தேர்வை ரத்து செய்யறதுக்கு உடன் நிற்கிறதுன்னு இருக்குல்ல, நான் எந்த பக்கம் நிக்கிறேன்னு காட்டுறது இருக்குல்ல. எந்த பக்கம் நிக்கிறீங்க? எந்த பக்கமும் நிக்கல. அதை தான் நான் சொல்ல வந்தேன். மும்மொழி கொள்கையிலேயே நாளைக்கு உங்களுடைய பாலிசி ஃபேக்டரோட மைனஸ் என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, பெரியாரை சீமான் விமர்சனம் செய்யறார், பாஜக ஆதரவு கொடுக்குது. ஏன்னா என் ஐடியாலஜி பரவாயில்ல, கரெக்டாக வராரு, வா நான் கொடுக்குறேன், உன் பின்னாடி நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இருமொழி கொள்கையை திமுக ஆதரிக்குது தானே. மொழிக்காக உயிர் நீத்தவர்கள், மொழிக்காக பாராட்டப்படக்கூடிய கட்சி. இவரே வணக்கம் வைக்கிறாரு, ரைட்டு. ஏங்க இவர் வணக்கம் வைக்கலாங்க, அவங்க அந்த காலத்துல இருந்து கட்சியில் இருக்கிறவங்க, அந்த கட்சியில் உயிர் நீத்தவர்கள் இருக்கக்கூடிய கட்சி போதுமா? அப்படி இருப்பவர்கள், அதுக்காகவே இருக்கிறவங்க, அவங்க நீ எத்தனை கோடி 10,000 கோடி கொடுத்தாலும் எனக்கு நாளைக்கு நீ வேணாம், எனக்கு இந்த இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிறப்ப, அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தை அட்டாக் பண்ணி இந்த விஷயத்தில் நான் மாநில அரசாங்கத்தோட உடன்படுறேன் அப்படின்னு சொல்லி என்னத்த சொன்னாரு. நாளைக்கு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை, கேட்க வேண்டியது அவங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லிவிட்டு இதை விட்டுவிட்டு 2 பேரும் சின்ன எல்கேஜி யூகேஜி மாதிரி நீங்க போய் ஹேஷ்டாக் போட்டு சண்டை போட்டுக்கிறீங்கிறாரு. நீங்க 2 பேரும் டிராமா செட்டிங் போட்டு நாளைக்கு நடிக்கிறீங்கிறாரு. கேட்கறது உரிமைன்னு சொன்னார்ல சார், கொடுக்கறது உங்க கடமைன்னு சொன்னார்ல சார். கேட்கிற உரிமைக்கு ஆதரவு தரேன்னு சொல்லணும்ல. ஒரு அரசியல் கட்சி தலைவராக மக்களின் நலனுக்காக செய்யுங்க, நான் மட்டும்தான் ஆட்சி அமைக்கணும், நான் சீட்ல உட்காரணும், எனக்கு அதுக்காக நீங்க செய்யுங்கிற மாதிரி பிளே பண்ணக்கூடாது. நீங்க அந்த ஐடியாலஜி ஃபேக்டர்ல அந்த பாலிசியில ஸ்டிக் ஆனீங்கன்னா அப்ப இப்ப நீங்க ஆதரவு கொடுக்க வேண்டிய கட்சி இந்த கருத்தை பொறுத்து. நான் தான் சொல்றேன், இப்ப பிஜேபியும் சீமானும் ஒன்று கூட்டணி போட்டுக்கலையே, பட் அந்த ஐடியாலஜி அந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆதரவு கொடுத்தாங்கல்ல. இருமொழி கொள்கையில் மாநில அரசாங்கத்துக்காக நாங்கள் உரிமை குரல் கொடுக்குறோம், மத்திய அரசாங்கம் அதுக்கு உண்டான நிதியை நாளைக்கு இதை செஞ்சாதான் செய்வேன்னு சொல்லாமல் நாளைக்கு அதுக்கு உண்டான ரிலீஸ் பண்ணுங்கிற கோரிக்கை வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் நியாயமான அரசியல் கட்சி தலைவர் அப்பயே கொடுங்கன்னு சொல்லி அதை எவனா எழுதி கொடுத்துருப்பான். இந்த ஆள் மேடையில் பேசுனதை சொல்லுங்க. நாளைக்கு அதை பேசுகிறப்போ உங்களோட ஐடியா பாலிசி என்னன்னு தெரியாது. சரி நான் கேட்குறேன், இப்போ அவங்க நாளைக்கு நீங்கள் மும்மொழி கொள்கையை திணிக்க முயற்சி செய்கிறீங்கன்னு கெட் அவுட் மோடிங்கிறாங்க. நாளைக்கு அண்ணாமலை நீ போட்டு ஆகிட்டு இங்கே போகிற பாருன்னு கெட் அவுட் ஸ்டாலினுங்கிறாரு. இவங்க 2 பேரும் எல்கேஜி யூகேஜினா அந்த நடுவில் வந்து டிவிக்கே பார்ட்டி என்னென்னு காமெடி பீஸ் மாதிரி, ஏன்டா இவன் யாரா திடீர்னு உள்ளுக்குள்ளாரங்கிற மாதிரி இவங்க எதுக்கு உள்ளே வந்தாங்க? இப்போ மக்கள் நலனுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக, இல்லை அந்த மொழி கொள்கையில் நாளைக்கு இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறது டிவிக்கு என்னாச்சு ஏதாவது ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணிங்களா? டிவிக்கே பார்ட்டிங்கிறீங்க. அப்போ உங்களோட என்னன்னா, உங்களுக்கு இந்த மாநிலத்தை ஆளணும், அதிகார பதவியில் உட்காரணும், முதலமைச்சர் ஆகணும், புஷி ஆனந்த் பாண்டிச்சேரிக்கு சிஎம், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு சிஎம், நாங்கள்லாம் கொண்டு போய் கடலில் குச்சிட்டு சாவறதுக்கா? அந்த நாற்காலி என்னைய பார்த்தா எல்லாம் அப்படியே கதறல் சத்தம் ஜாஸ்தியாக இருக்குன்னா, சார் யாராக இருந்தாலும் சரி, இங்கே 10 வருஷம் தேவேந்திரன் நாளைக்கு ஜேர்னலிஸ்டாக இருக்கிறாருங்கிற இடத்துல நான் திடீர்னு ஒரு நாள் வரேன் அப்படிங்கிறப்போ நான் திரும்பி உன் சேரில் நான் உட்கார போகிறேன்டான்னா, நீங்கள் நாளைக்கு நான் அந்த இடத்துல உட்கார விடாத அளவுக்கோ இல்லை நீங்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுறதுக்கோ செய்ய தானே போகிறீங்க. அதுதானே டிஎம்கே ப்ளே பண்ணுது. வார்த்தைகள் வரம்பு, ஒருமையில் பேசாதீங்கன்னு மேடையில் பேச தெரிஞ்ச உங்களுக்கு நாளைக்கு முதலமைச்சர் அது கூட பேச தெரில. எனக்கு சரியான ஹைலைட்டு, நீங்கள் அதை பார்த்தீங்களான்னு தெரில. முதலமைச்சரை படித்து பார்க்குறீங்க, படித்து தான் பேசுகிறீங்கன்னு நாளைக்கு கிண்டல் பண்ணுறாங்கல்ல. அந்த மேடையில் பேசின ஆட்களில் அவங்க கட்சி தலைவர் புஷி ஆனந்த், அப்புறம் பொருளாளர், அதுக்கப்புறம் இவர் அர்ஜுன் ரெட்டி, ராஜ்மோகன், கட்சியோட கொள்கை வரிசையில் எல்லாமே அட்டை பார்த்து பேப்பர் பார்த்து தான் பேசணும். பாயிண்ட்ஸ் இல்லாமல் ஒருத்தர் கூட பேசலை. உங்களுக்கு என்ன உணர்வு? ஒரு கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட உங்களால் நாளைக்கு மனசில் பட்டதை ஓப்பனாக பேச முடியல. மறந்துடுவோமான்னு எல்லாத்தையும் எழுதி வச்சு தலைவர்கள் பேர் கொண்டு படிக்கிற அளவுக்கு தான் இருக்குது உங்கள் கட்சி தலைமை. நீங்கள் நாளைக்கு மேடையில் உட்காந்து இவர் பாயிண்ட் படிக்கிறப்ப கூட, இவர் பேசுகிறப்ப கூட அந்த பாசிசம் பாயாசம்னா நாளைக்கு முடிஞ்சா ஓட்டு போட்டுருவானா? கீழே 10 பேர் கத்துறான் பைத்தியக்கார பையங்கிறதுக்காக இது ஒரு பெரிய பஞ்சு டைலாகா? என்ன ஆயிரப்போகுது? அந்த பாயாசத்தினால தான் உங்களுக்கு இப்போ கடைசியாக பால் ஊற்ற போடுது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க 26இல் உங்களால் நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்கு திமுகவை வீழ்த்தவே முடியாது. நீங்கள் தேவையில்லாமல் அவங்களுக்கு இன்னும் பாசிட்டிவான சிச்சுவேஷன் தான் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களால் அழிக்க முடிஞ்சது நாம் தமிழர் கட்சியும் அதிமுகவும் தான். இதுதான் நான் ஓப்பனாக சொல்கிற ஸ்டாண்டு. நீங்கள் ஆனால் நாளைக்கு இவங்க 2 பேரும் தான் டார்கெட்டுன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு நீங்கள் டிஎம்கேனை எதுக்குது, டிஎம்கேனை காலி பண்ண பார்க்குது. சார் அவங்க உண்மையில் நான் ஓப்பனாக சொல்லட்டுமா, சிஎம் நாளைக்கு முக்கியமான அதிகாரிகிட்ட சொன்னது, அவர் எங்கே போகணுன்னு கேட்குறாரு, அவருக்கு தேவையான பாதுகாப்பு பண்ணி கொடுங்க, அவர் இப்போ போய் நம்ம அவர் தடுத்து என்ன ஆக போது விட்டுருங்கிறாங்க. இப்போ பரந்தூர் போனப்பையும் சரி, இல்லை நாளைக்கு வேங்கவேல் போனாலும் சரி, ஆளுநரை பார்க்கவும் சரி, ஆளுங்கட்சி மாநில அரசாங்கன்னா என்ன அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருந்திருக்காங்க. எல்லாமே தான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேடையில் பேசுகிறப்போ ஒரு நாகரிக பேச்ச பாருங்கள், வாய் குளருது. அவர் புஷி ஆனந்துக்கு பேப்பர் பார்த்தே படிக்க தெரில, பாங்கிறாரு. நீங்கள் பேசுகிறப்ப உங்களுடைய பேண்ட்டையும் சட்டையும் கூட நாளைக்கு எடுத்துகிட்டு போய் சிஎம் போட்டுக்கிறாருன்னா அது வார்த்தை பயன்பாடு பார்த்தீங்களா இல்லையா? அதாவது அந்த கலரில் உங்கள் பேண்ட் சட்டை கலரில் கூட அவர் நடிக்கிறத நிறுத்திட்டாரு, நீங்கள் ஏன் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அதுக்குன்னு அவர் பேண்ட்டு சட்டையாக கூட நாளைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் போட்டுக்குவீங்கன்னா அந்த கலரில் போடுறீங்கிறது தெரில. அந்த அவர் பேசுகிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னங்க நீங்களே சொல்லுங்கள்.
இது எவ்வளோ கேவலமாக இருக்குது. சரி, நான் அதையும் கேட்குறேன், என்ன வெள்ளை சட்டைக்கும் க்ரீம் பேண்ட்டுக்கும் விஜய் என்ன பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காரா? சரி, அப்படி அதையும் பார்த்தா நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எனக்கு தெரிஞ்ச அரசியலில் பர்மனெண்ட்டாக அந்த ட்ரெஸ் கிளாத் மெட்டீரியல் போடுறது, அந்த டிசைன் கலர் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி. ஒயிட் ஷர்ட்டு க்ரீம் பேண்ட்டு. அப்போ ஜெகன்மோகன் ரெட்டியோட தான் நான் அந்த பேண்ட்டு சட்டையை தான் எடுத்துகிட்டு வந்து விஜய் போட்டிருக்காருன்னு நான் பேசினா நல்லா இருக்குதா? ஒரு முதலமைச்சரை அவர் அப்பான்னு சொல்கிறாரு, தன்னை தாத்தான்னு சொல்லிக்கிறாரு, அவர் என்ன வேணாலும் சொல்லிக்கிறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏற்கனவே விமர்சனம் பண்ணுறான். ஆக்சுவலாக அது பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக தான் இருந்துச்சு. பட் யாரும் அதை உங்களுடைய நிகழ்ச்சியில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நாளைக்கு நீங்கள் அதை மட்டுமே பேசுகிறீங்க. அண்ணன்னு இவரை சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா உடனே உதயநிதி அடுத்த நாள் வந்து அந்த கட்சி அண்ணன். இது சீரியஸாக உங்களை ஏன் நீங்கள் அதை வீழ்த்தணும்? எங்களுக்குள்ளார எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ யூடியூப்பில் போய் சும்மா உட்காந்துக்கிட்டு என்ன தான் சொல்கிறாங்க? யூடியூப்பில் போய் சும்மா உட்காந்துக்கிட்டு நாளைக்கு வந்து பொருளாளருக்கும் பொதுச்செயலாளருக்கும் பிரச்சனை, நாளைக்கு எனக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் பிரச்சனை அப்படின்னா பிரச்சனை இருக்குதான், இல்லைன்னா சொல்ல முடியாது. நாங்கள் கிளியராக இருக்கோம், நாங்கள் அப்படியே ஃபோக்கஸ்டாக இருக்கிறோம், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொல்கிறேன், நீ டைம் வேஸ்ட் பண்ணாத. 2026 விஜய் ஆட்சியை பிடிப்பாரு அப்படின்னு சொல்லி நம்பிட்டு பேசாமல் போய் 4 ஸ்டேட்டில் போய் டூப்ளிகேட் லாட்டரி ஓட்டினா கூட உங்கள் மாமனாருக்கு ஏதாவது சொத்து சேர்த்து தரலாம். நீ நாளைக்கு இங்கேருந்து ஆட்சியை பிடிப்பேன்னு அர்ஜுன் ரெட்டி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். விஜய் நாளைக்கு வரக்கூடிய 150 கோடி ரூபா வருமானத்தை விட்டுவிட்டு அந்த எலெக்ஷன் டைமுக்குள்ளார 4 படம் நடிச்சுட்டு வரலாம். நாளைக்கு அந்த பணத்தை விட்டுவிட்டு நீங்கள் நாளைக்கு ஆட்சியை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பைத்திய பேச்சை கட்டுக்கிட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நாளைக்கு புஷி ஆனந்தும் ஒழுங்காக பாண்டிச்சேரியில் தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தவரை கூட்டிகிட்டு வந்து இங்கேயே உட்கார வச்சா ஒரு புள்ள குட்டியை கூட பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. பேசாமல் அவர் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். பொருளாளராக இருக்கக்கூடியவர் நல்லா ஆடிட்ரு, நாளைக்கு ஆடிட்டர் வேலையை பார்க்காம கட்சி வேலையாக சுற்றிட்டு இருக்காரு, அவர் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஜான் ஆரோக்கியசாமி இது வரைக்கும் பார்த்த கட்சிகளில் கூட ஏதோ உருப்படியாக நாளைக்கு ஒரு இது இங்கே நாளைக்கு உங்களை பயன்படுத்தி கொண்டு உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மரியாதை இல்லாத இடத்துல ஜான் ஆரோக்கியசாமி இருக்க வேணாம், அவர் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இவங்க தான் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார், எல்லாத்துக்குள்ளாரையும் பிரச்சனை இருக்குது. ஜான் ஆரோக்கியசாமி நான் எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் இருக்கிறப்ப நீ பிகேவை கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லி நாளைக்கு இவர் மேலே கோவத்தில் தான் இருக்கார். வெளிப்படையாக சொல்லுவோம். இப்போ காளியம்மாலையே உள்ளே கொண்டுட்டு வரணும்னு அர்ஜுன் ரெட்டி ட்ரை பண்ணுறாரு, அது அம்மா வரவே கூடாதுன்னு ஜான் ஆரோக்கியசாமி கட்டைய போடுறாரு. முடிஞ்சு போச்சு. இதுதான் நாளைக்கு அவங்களுக்குள்ளார இருக்கப்பேங்கிறப்ப எல்லா பிரச்சனைகளும் புஷி ஆனந்துக்கு வெங்கட்ராமனை பிடிக்காது, வெங்கட்ராமனுக்கு புஷி ஆனந்தை பிடிக்காது. பிரச்சனைகள் இருக்கிறதே 4 பேர் தான் கட்சியில். 4 பேர் நான் உன்னை காலி பண்ணுறேன்டா, நீ என்ன காலி பண்ணுறேன், நான் உன்னை காலி பண்ணுறேன்னு போயிட்டு தான் இருக்குது. வெளியில் நான் வரப்போ விமர்சனங்கள் பிரச்சனைகள் தெரியுங்கிறது தான் விஷயம். பிரசாந்த் கிஷோருடைய பேச்சுமே ரொம்ப தான் இருந்தால் போதும், எதை வேணாலும் செஞ்சிடலாம். நாளைக்கு உங்களா சார் நான் ஒன்று சொல்கிறேன், அவர் நாளைக்கு தமிழில் பேச போகிறதும் கிடையாது. எதனால அப்படின்னா 2026 டிவிகேவா அவர் ஜெயிக்க வைக்க போகிறதும் கிடையாது. அவர் நினச்சா நாளைக்கு எல்லாத்தையும் செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதில் ஓப்பனாக அர்ஜுன் ரெட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, ஃபுட்பால் பிளேயர் மெஸ்ஸி சொல்லுவார், இது வந்து என்னோடைய தனிப்பட்ட முறையான வெற்றி இல்லை, இது என்னுடைய டீமோட வெற்றிங்கிற மாதிரி. அப்போ இவங்க விஜயவே நாளைக்கு மதிக்கலை. ஜான் ஆரோக்கியசாமி, பிரசாந்த் கிஷோர், அர்ஜுன் ரெட்டி, நாங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் நாளைக்கு டீம் இன்னும் பல பேர் வர இருக்கிறாங்கிறாங்க. இன்னும் எத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எங்கேருந்து கூட்டிகிட்டு வர போகிறாங்கன்னு தெரில. அதாவது விவரம் அறிந்தவர்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க நாளைக்கு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியுமா? முதல்ல திமுக ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கூப்பிட்டு வந்தப்போ கலைஞருக்கு பிடிக்கவே இல்லை. என்ன இவ்வளோ நாள் நாங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சு ஆட்சி பிடிச்சிக்கிட்டு இருந்தோம், இல்லை இதுக்கு இன்னும் மக்கள் மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க யார் எங்கே இருந்தோ வந்து சொல்லித்தரத்துக்கு வேணான்னு சத்தம் போட்டார். தலைவர்கள் அப்படின்னா மக்களையும் அந்த நாட்டோடைய ஒரு தேவை என்னங்கிறத கூட தெரியாமல் எங்கேருந்தோ வந்து சொல்லித்தரவங்களை நம்பி நீங்கள் கட்சி நடத்துகிறப்போ உங்கள் மண்டையில் நாளைக்கு எதுவும் இல்லைங்கிறத நீங்களே ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க. எல்லா கட்சியும் யாராக இருந்தாலும் சரி. அதான் நான் தான் சொல்கிறேன்ல, நீங்களே இவர் நான் கேட்குறேன், இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து நாளைக்கு இங்கே விஜயை தேடி வரப்போ கூட அறிவாளிகள் வந்து தேடி வராங்க, அறிவாளியா அப்படிங்கிறீங்க. இப்போ இதே பிரசாந்த் கிஷோர் ஸ்டாலினை தேடி வந்தப்போ மட்டும் அவரை மட்டும் ஏன் ஒன்றும் இல்லைங்கிறீங்க? சிம்பிள் லாஜிக் நீங்கள் சொல்கிறது தான். அதாவது ஒருத்தவங்க ஏன் இன்னொருத்தவங்கள டிபெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப இது தேவையில்லாதது. என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவங்க பண்ணிடுறாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்க்ரீஸ் ஆனதுனால இவங்க டிஜிட்டலி நாளைக்கு வேணால் சில விஷயங்கள் செய்யலாமே தவிர வேறு என்ன இவங்களோட தேர்தல் அறிக்கையை கொடுக்கறதுலையோ இல்லை மக்களை போய் இவங்க சேருங்கிறதையோ காமெடி பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. தேவையில்லாமல் நாளைக்கு இப்போ கலர் சட்டை போடுங்க, பேண்ட்டு சட்டை போடுங்க, இங்கே இறங்கி போய் நாளைக்கு இந்த வடிவேல் மாதிரி கூட்டுற பொம்பளையோட சேர்ந்துக்கிட்டு கூட தூக்குற பொம்பளைக்கு கூட தூக்கி வைங்கிற மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேறு என்ன இவங்களோட அரசியல் யுக்திகள் இருக்குது? இப்போ விஜயும் அப்படி தான் செய்ய போகிறாங்க. சார், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களே யாரும் நாளைக்கு எலிஜிபிளான ஒரு ப்ராப்பர் லீடரான என் பார்வையில் இல்லை. இவங்க யாருக்குமே மக்களை ஒரு கருத்தில் கொண்டு மக்களின் நலனுக்காக வர 75 வருஷமாக ஆட்சியில் இருக்கிறீங்க, எதுவுமே கிடைக்கலங்கிறாரு அர்ஜுன் ரெட்டி. என்ன கிடைக்கலன்னு சொல்லுங்கள். இங்கே என்ன இல்லீகல் லாட்டரி கிடைக்கல, வேறு என்ன கிடைக்கல? உங்களோட தொழில் மட்டும்தான் இங்கே நடக்கலை, வேறு என்ன கிடைக்கல? 75 வருஷத்தில் எல்லாம் தான் கிடைக்குது. கள்ளச்சாராயத்துலேருந்து, கஞ்சாலேருந்து, படிப்புலேருந்து, வீடுலேருந்து, துணியிலேருந்து எல்லாம் தான் கிடைக்குது. இன்னும் பெரிதாக்கலாம், இன்னும் ஊழல் இல்லாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போகலாம். சார், நான் ஒன்று சொல்லவா, நீங்கள் ஊழலை பற்றி பேசுவதுக்கு விஜய்க்கு மூலம் தகுதி இல்லை. ஓகே,
நீங்கள் 150 கோடி ரூபா சம்பளத்தில் 80 கோடி ரூபா பிளாக் வாங்குறீங்க. பிளாக்னா என்ன? கருப்பு பணம். டாக்ஸ் அது பார்க்க போகுது இல்லை, எதுக்கு? அப்போ மந்திரிங்க சம்பாதிக்கிறப்ப இன்கம் டேக்ஸ் பார்க்க போதில்லை, இடி பார்க்க போதில்லை. நீங்கள் ஏன் பதறீங்க டிவிகேல இருந்துக்கிட்டு? திமுகவோட அமைச்சர்கள் கொள்ளையடிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்பயும் இன்கம் டேக்ஸ் பார்த்துக்க போகுது, இடி பார்த்துக்க போகுது. நீ ஏன்பா பதற? 150 கோடி ரூபா சம்பளத்தில் 80 கோடி ரூபா கருப்பு பணம் வாங்குறீங்க. கருப்பு பணம்னா என்ன? நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் நாளைக்கு வரி கட்ட மறுக்கிறப்ப நாளைக்கு சாமானிய சாதாரண மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளோ மற்றதோ போய் சேராமல் இருக்கக்கூடிய பணத்தை தன் மட்டும் அனுபவிக்கிறதுக்காக செய்கிறது தானே. இதை தானே தப்புங்கிறீங்க. இதை தானே இத்தனை வருஷமாக இத்தனை படங்கள் நடித்தப்பையும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அது சாத்தான் வேதம் ஓதுறது கேட்டிருக்கீங்களா? அது மாதிரி தான் இருக்குது அர்ஜுன் ரெட்டி பேசுறது. நீங்கள் அவர் வந்துட்டு நாளைக்கு 3 விஷயத்தை தான் நாளைக்கு காலி பண்ணணுமா. ஒன்று நாளைக்கு கரப்ஷனா, இது இந்த லட்சணத்தில் இருக்குது, மேடையில் இருக்கிறவங்க லட்சணமே. அடுத்தது வந்து டைனாஸ்டி பாலிடிக்ஸா. டைனாஸ்டி பாலிடிக்ஸுங்கிறது நீங்கள் நாளைக்கு ஏடிஎம்கேல கிடையாது, ஓகே கிடையாது. டிஎம்டிகேல சொன்னாலும் நாளைக்கு அது இருக்கலாமே தவிர அதுக்கப்புறம் யாரும் பெரிய பவர் பொசிஷனுக்கு வரல. அதிகாரத்தில் டைனாஸ்டி வந்து மக்களால் ஏற்கப்பட்டதுங்கிறது திமுக மட்டும்தான், சரிங்களா? அவங்க ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போகிறாங்க. மன்னர் ஆட்சிங்கிறீங்க, மக்களால் தானே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம், அப்புறம் என்ன மன்னர் ஆட்சிங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சரி, இதே பிரசாந்த் கிஷோர் நாளைக்கு திமுகவுக்காக வேலை செய்கிறப்ப அது டைனாஸ்டி பாலிடிக்ஸ்னு தெரியலையா? நீங்கள் உதயநிதி வருவார்னு நீங்கள் எதிர்பார்க்காம வேலை பார்த்தீங்கன்னு கூட வச்சுக்குவோம். ஸ்டாலின் யார்? டைனாஸ்டி பாலிடிக்ஸ் இல்லையா? அப்போ மட்டும் காசு கொடுக்குறப்ப இனிச்சதா டைனாஸ்டி? இங்கே வந்துக்கிட்டு நாளைக்கு டைனாஸ்டி பேசுகிறீங்க. நாளைக்கு ஜாதி ஏற்றத்தாழ்வு மதமெல்லாம் இருக்குதுங்கிறீங்க. நாளைக்கு நீங்கள் சார், நீங்கள் உங்களே சொல்லுங்கள் சார், பீகாரில் இருக்கக்கூடிய பிராமண சமூகம் நாளைக்கு எல்லாம் கீழே இருக்கணும், நாளைக்கு நீங்கள் தட்டி வைக்கிறத நீங்கள் தான் சார். இங்கே உங்கள் கையில் கொண்டாந்து பெரியார் சிலையை கொடுக்குறாங்க, இங்கே நாங்களாம் கீழே 10 பேர் கை தட்டுறாங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்களா? இந்த 3ஐயும் ஒழிக்கணுங்கிறீங்க. வேறு என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்கள். பேசுகிறப்ப சும்மா நாளைக்கு கோரஸாக பாடினா போதும், நாளைக்கு ஒரு அடுக்குமொழியில் பார்க்குறப்ப பேசுகிறப்ப மக்களால் ஈர்க்கப்படும் மட்டும் நினைக்கிறாங்க. இவர் பிரசாந்த் கிஷோர் பேசுகிறப்ப சொல்கிறாரு 3 C இருந்தால் போதும், கம்பேஷன், கரேஜ், கமிட்மெண்ட், இந்த 3 C இருந்தால் போதும் அப்படிங்கிறாரு. நாளைக்கு அது ஒன்றுக்கும் விளக்கம் கொடுக்குறாரு. அவர் நாளைக்கு இந்த அரசியல் களத்தை பார்த்தவர். ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அரசியல் கட்சி தலைவர்கள் மாறினாலும் மக்களின் மனநிலை மாறுவதில்லை. இங்கே வெறும் இந்த 3 C மட்டும் பத்தாது, 1000 Cக்கு மேலே வேணும் தேர்தலை சந்திக்கணும்னா. நாளைக்கு மக்களின் மனநிலை வாக்களிப்பது உரிமைங்கிறத விட வாக்களிப்பதற்கு பணம் வாங்குவது என் உரிமைங்கிற அளவுக்கு ரோட்டில் வந்துட்டு என் ஊருக்கு மட்டும் என் பணம் கொடுக்கலன்னு பிரச்சனை பண்ணுற ஊரில் வந்துட்டு கரப்ஷனை பற்றிலாம் பேசுகிறதுங்கிறத மக்கள் மனசில் முதல்ல மாற்றணும். இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் மத்தியில் நீங்கள் ரொம்ப தியாக செம்மல் போல் காட்டிட்டு நீங்களும் பணம், சரி இவ்வளோ எளிமையான தொண்டர்கள், எளிமையான கட்சிங்கிறாரு. அந்த மண்டபத்தில் உட்காந்துருந்ததில் 2000 பேர். ஒருத்தருக்கு தலைக்கு எவ்வளோ தெரியுமா பூஃபேக்கு சார்ஜு? அவங்களுக்கு போட்டது 3000 + GST. இதுதான் எளிமையான பண்ணையார் கட்சி இல்லைன்னு சொல்கிற ஒரு தலைக்கு 3000 ரூபாய்க்கு சாப்பாடு போடுற அளவுக்கு நீங்கள் கட்சி வச்சுருப்பீங்க. நீங்கள் என்ன நாளைக்கு பீச் வரமாக நாளைக்கு சும்மா டென்ட் போட்டா கட்டியாக படுத்துருக்கீங்க? உங்கள் பங்களாவோட விலை என்ன? அங்கே நாளைக்கு நீங்கள் வச்சிருக்க கார்களின் விலை என்ன? நாளைக்கு இது வரைக்கும் பிரசாந்த் கிஷோரை அர்ஜுன் ரெட்டி விஜய் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததெல்லாம் எல்லா ஊடகத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் எடுத்துகிட்டு வந்து கூப்பிட்டு வந்த கார் அவ்வளவும் நாளைக்கு அர்ஜுன் ரெட்டியோட கார். ஒரு காரும் 5 கோடி ரூபாய் குறையாமல் அவருடைய வாகனங்கள் இருக்குதுங்கிறப்ப உங்கள்கிட்ட என்ன பணம் இல்லை? நாளைக்கு எவ்வளோ பெரிய பணம் முதலைங்களையும் இவர் நாளைக்கு சொல்கிறாரு. திருவண்ணாமலையிலேருந்து ஒருத்தர் நாளைக்கு பூத்துக்கு எவ்வளோ வேணாலும் கொடுப்பாரு, திருச்சியிலேருந்து ஒருத்தர் கொடுப்பாரு, கரூர்லேருந்து ஒருத்தர் கொடுப்பாரு. இது 3 தான் அவருடைய டார்கெட்டுன்னு புரியுதா? இவ்வளோ அமைச்சர்கள் இருக்க இடத்துல அவர் ஏன் செந்தில் பாலாஜியும் KN நேருவையும் ஏவா வேலையும் மட்டும் நாளைக்கு பாயிண்ட் அவுட் பண்ணணும்? சார், அவங்களுடைய கம்ப்ளீட் ஸ்பீச் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க திமுகவை பிஜேபியை விமர்சனம் செய்வதற்கு மட்டும்தான் அவங்களுடைய ஃபேக்டாக இருக்குதே தவிர அந்த சீட் அடையணுங்கிறது மட்டும்தான் இருக்குதே தவிர பட் ஆனால் சமூகத்துக்கும் நாட்டுக்கும் அவங்களுடைய வளர்ச்சிங்கிறதுல அவங்களோட எந்த இடத்துலையுமே பேச்சில் இல்லையே. ஸோ அதனால் இந்த மீட்டிங் அப்போ பெருசாக இம்பேக்டாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? சார், கட்சி தொண்டர்களுக்கு வேணால் புத்துணர்ச்சியாக இருக்கலாம். பட் இவர்களோட நடத்தை, இவர்களோட ஒரு சம்பவமும் மக்கள் மத்தியில் இவர்கள் சொல்கிறதான் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்களுடைய கோமாளித்தனத்தையும் இவங்களோட பொய்யான வேஷத்தையும். நாளைக்கு கொள்கைக்காக சண்டை போடுபவர்கள் கூட பேசி வச்சுட்டு விளையாட்டுக்கு சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ உண்மைக்காக சண்டை போடுறவர் மாதிரி நீங்கள் தோற்றத்தை கொடுக்குறீங்க. மக்கள் பார்க்கறதுக்கு தான் இருக்காங்க. தேர்தலில் கண்டிப்பாக மக்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது. கமலஹாசன் பெரிய உச்ச நடிகராக இருந்து நான் வந்தேன், இதே மாதிரி சார் நான் சொல்லட்டுமா, இப்போ ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் முழுசா உங்களுக்காக இருப்பேங்கிறாருல. நீங்கள் நாளைக்கு திரும்பி இன்னொரு படம் நடிக்க போகிறாரு, எலெக்ஷன் வராரு, தோத்துட்டாரு, திரும்பி நாளைக்கு இன்னொரு படம் நடிக்க போனார்னா நாளைக்கு நீங்களும் நானா போய் சட்டையை பிடிச்சி கேட்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கமலஹாசன் செஞ்ச அதே விஷயம்தான். அவரும் இப்படி தான் சொன்னார், நான் நடிக்கவே மாட்டான்னு கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தார். ஒரு எலெக்ஷன் சந்திச்சாரு, தோல்வியை சந்திச்சோன்னா திரும்பி படம் நடிக்க போயிட்டாரு. அதுக்கப்புறம் விக்ரமா பிக் பாஸ் அது இதுன்னு போனார். இப்போ திரும்பி MP ஆக போகிறேன்னு பிக் பாஸ்லேருந்து வெளில வந்துட்டார். இந்த நடிகர்களுக்கு தேவைப்படும் போது அரசியல் கட்சியை தொடங்குவது, அரசியல் தேர்தலில் சந்திப்பது, மக்கள் நாளைக்கு அந்த ஈர்த்து வாக்களித்தால் நாளைக்கு பதவி போதையை சுவைச்சுக்கலாம்னு நினைக்கிறது. அதில் தோல்வி அடைஞ்சிட்டா திரும்பி நம்ம எதுக்குடா படம் நடிப்ப போவோன்னு போயிடும். இப்போ விஜய் நாளைக்கு திரும்பி திரைத்துறைக்கு போகவே மாட்டார்னு நம்ம சொல்ல முடியுமா?
இதுதான் உங்களுடைய மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர்களின் உண்மையான குணமாக இருக்குது. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் சைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல